வணக்கம் மக்களே. இன்றைக்கி என் குச்சிவள்ளி தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா குச்சிவள்ளி எல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ குச்சி ஒடிச்சு விட்ற வேலைங்க. குச்சி ஒடிச்சு விடுறதுன்னா என்னென்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு குச்சியில் 3, 4 அந்த மாதிரி கிளைகள் வந்திருக்கும். அதில் தடிமமாக இருக்கிற 2 கிளையை விட்டுட்டு மிச்சம் ஒல்லியாக இருக்கிற கிளைகள்லாம் ஒடிச்சு விட்றணும். ஏன் இப்படி ஒடிச்சு விடணுன்னா 2 காரணம் இருக்குங்க. முதல்ல கிழங்கு அடியில் நல்லா பெருசு பெருசாக வைக்கும், வெயிட்டும் வரும். ரெண்டாவது அந்த 2 குச்சி விடும்போது அந்த குச்சிங்க நல்லா மொத்தமாக வளரும்போது அடுத்த டைம் நீங்கள் வெட்டி வைக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் இதில் நாங்கள் எங்கள் வீட்டில் இதை அவிச்சு சாப்பிடுவோம், ஒரு மாதிரி கூழ் கிண்டி சாப்பிடுவோம். இதோட 2 ரெசிப்பியும் நான் கிழங்கு அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் இந்த ஒடிச்சு தவையெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் அவுத்திக்கீரை, கொஞ்சம் மல்பரி தவை, சவுண்டல் தவை, இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிக்குவோங்க. இந்த கட்டினதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஆட்டுங்களுக்கு கட்டிடுவோம். ஏன்னா ஆடுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆடுங்களும் ரொம்ப நல்லா இதை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள்.